சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த இந்த சாய் அப்பாவின் பொற்பாதத்தை கண்ட நீ இன்னும் 2 மணி நேரத்தில் நீ எதிர்பார்க்கும் ஒரு உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு வரும். அந்த அழைப்பு உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதனோடு சேர்த்து உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இந்த சாய் அப்பாவை நம்புகின்ற என் குழந்தைக்கு இது சத்தியமான வாக்கு. என்னை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும் என் குழந்தைக்கு இது இந்த வாழ்க்கையின் உன்னதமான வாக்கு. என் குழந்தையே, சாய் அப்பா எப்பொழுதும் நம்மை தேடி வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கும் பொழுது அந்த விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பாவின் நிலை கொண்டு உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, இந்த அப்பாவின் அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறது என்று கேள்வி கேட்ட என் குழந்தைக்கு இந்த அப்பாவின் அன்பு நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுக்கிறது என்பதை சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன். இதுவரையிலும் என் குழந்தை எதையோ நினைத்து வருந்தி இருக்கின்றாய். இப்பொழுது உனக்கு சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். நீ விரும்புகின்ற ஒரு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சாய் அப்பா நான் உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகளில் எல்லாம் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பா நான் உன்னை மீட்டெடுக்க வருகின்ற இந்த நேரம் முழுக்க என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் நடக்கும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் எதற்காக நம்மை தேடி வருகிறது, இந்த சாய் அப்பாவின் அன்பு நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள். சாய் அப்பாவின் துணை இருக்கும் காலம் மட்டும் இனி உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்காக நடத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிலும் நாம் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். நமக்கான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா ஒவ்வொன்றையுமே உன் வாழ்க்கைக்கென உனக்கு உணர்த்துகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நான் வந்து எதிர்பார்க்கும் இந்த நேரங்களை நீ முழுமையாக புரிந்து கொள். எதிலும் என் குழந்தை வருத்தம் கொண்டு நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை கலக்கம் கொண்டு தவிக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் மாற்றங்கள் தரத்தான் செய்யும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களுக்கு பதிலாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அல்லவா? உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கி தர வேண்டும் அல்லவா? என்னவாகும் என்று என் குழந்தை கலங்காமல் உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தாமல் அப்பா சொல்லித்தரும் ஒவ்வொரு மாற்றங்களையும் கண்டு நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை நான் நம்பிக்கையோடு வாழ வைத்து விடுவேன் என்பதை புரிந்து கொள். எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தி விடுவேன் என்பதையும் நீ புரிந்து கொள். இந்த சாயப்பா உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வந்து நான் ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எண்ணி என் குழந்தை வருந்தக்கூடாது. உனக்கான நேரம் இது, உனக்கான தேவை இது, அப்பாவின் அன்பு உன்னை தொடரும் வாழ்க்கை இது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டே இரு. அப்பாவின் அன்பு உன் வாழ்க்கையில் உன்னாலும் இதை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அப்பாவின் கண்கள் உன்னுடைய வலிமையை உறுதிப்படுத்தி என்னை கண்டுவிட்டால் போதும், என் குழந்தைக்கு இவை எல்லாமும் சரியாகவே நடக்க தொடங்கிவிடும். உன்னால் எதுவும் முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியில் என் குழந்தை நான் தலை நிமிரச் செய்திருக்கின்றேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை நான் தந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு நான் ஒவ்வொன்றையும் சரிவர எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நீ எந்த இடத்தில் எல்லாமும் வருத்தம் கொண்டு நின்றாயோ அப்பொழுது எல்லாமும் இந்த அப்பாவின் கண்கள் உன்னுடைய ஒவ்வொரு தேவையற்ற செயல்களையும் தன் குழந்தைகளாகவே நீக்கி இருக்கின்றது. உன்னை சூழ்ந்து வருகின்ற எதிர்மறையான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விரட்டி அடித்திருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நேரமும் இத்தனை காலமும் என் குழந்தை இனி எதற்காகவெல்லாம் நீ கலங்கியது போதும். உனக்காக வேண்டி இந்த சாயப்பா நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை உறுதிப்படுத்தும் விஷயங்கள் இவை என்பதனை நீ தெரிந்து கொள். எல்லா காலமும் உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். இந்த சாயப்பா எந்த நிலையிலும் உன்னை தேடி வருவதற்கு எல்லா காரணமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்துவது தான்
இனிமேலும் எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம், எதையும் சிந்தித்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். அப்பாவின் பாதத்தை தொடுகின்ற பொழுது உன் மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்னும் பொழுது என் குழந்தை, இதை எந்த காலத்திலும் நீ தொலைத்து விடாதே. நல்லதும் தீயதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்காமல் போகாது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். உனக்குள் நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ்க்கை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதையும் நீ புரிந்து கொள். கஷ்டங்களை நாம் தாண்டி வாழ வேண்டும். பல சோதனைகளை தாண்டி நாம் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய தீமைகள் நடந்தாலும், நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய சோதனைகள் வேதனைகள் நடந்தாலும், இவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து என் குழந்தை நீ வாழத்தான் போகிறாய் என்பதனை அப்பா உனக்கு பலமுறை அடித்து சொல்லி இருக்கின்றேன். அதுபோல இன்று நான் உன் மனதில் பதிய வைக்கும் விஷயம், நீ நினைத்தது எல்லாம் உனக்கு ஒரு கனவு உன்னால் காண முடிகிறது என்றால், அதை செய்யக்கூடிய வலிமை உனக்குள் இருந்தால் மட்டும்தான் அந்த கனவு உனக்கு வரும். நான் சொல்வது உறங்கிக் கொண்டே காணும் கனவு அல்ல என் குழந்தையே, விழித்து கொண்டே நீ காணும் கனவு. நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ காண்கின்ற அந்த கனவு தான் அப்படிப்பட்ட ஒரு கனவு உனக்குள் இருக்கும்போது அது சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அது சரியாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் முழுக்க என் குழந்தையை நீ தெளிவாக தெரிந்து கொள். இந்த அப்பா நான் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழச் சொல்வேன் என்பதனையும் நீ சரிவர புரிந்து கொள். என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ கவனிக்க வேண்டும். இந்த அப்பா உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெளிவோடு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. காயங்கள் பல கண்ட இந்த வாழ்க்கை இனிமேல் அப்படி பல நல்ல மாற்றங்களை காணத்தான் போகிறது. பல நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கை கண்டுவிடத்தான் போகிறது என்பதையும் நீ மறக்காதே. தேவையில்லாதது என்று என் குழந்தை வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விஷயங்களுமே தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்லும். தானாகவே இந்த வாழ்க்கையை விட்டு விலகி நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்ன நடந்தாலும் சரி, என் குழந்தைக்கு அப்பா கொடுக்கும் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் ஒரு நிச்சயமான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பா சொல்ல சொல்ல உனக்கு தேவையான பல விஷயங்களும் இனி நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கே என்று நான் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கே என்று நான் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எந்த நிலையிலும் என் குழந்தை இந்த அப்பாவின் பணி அன்பை மட்டும் நீ சந்தேகித்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இந்த அப்பாவின் பணி நம்மை நீ விட்டுவிட நினைக்காது. ஏனென்றால் அப்பா உனக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னிறுத்த நினைக்கின்ற இந்த சாயப்பா உனக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கொண்டு வர எண்ணுகிறேன். இனி உன்னை சூழ்ந்து வரும் இந்த நேரங்கள் முழுக்க சுற்றி வந்து நான் நடத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள். எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்காதே. உன்னுடைய தேவைகள் என்னவோ அவை ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இந்த சாயப்பா துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு உறுதிப்படுத்தப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அப்பா சொல்ல சொல்ல எல்லாம் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். எதிலுமே என் குழந்தைக்கு வேண்டியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தெளிவுபடுத்தட்டும். எந்த விஷயத்தையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்காக வேண்டிய நேரங்கள் இந்த அப்பா உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் பல வெற்றிகளையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதுதான் உண்மை. கனவிலும் நினைத்து பார்த்திராத பல விஷயங்கள் கண்டு கலங்கினாய் அல்லவா? இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை நான் மதிப்போடு வாழச் சொல்லப் போகிறது என்பதை நீ புரிந்து நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கையும் உன்னை வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள். சாயப்பா இருக்கும்பொழுது நீ எதற்காக கலங்குகிறாய்? அப்பா பாதம் தொடும்பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கும் பல தேவையற்ற விஷயங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் அல்லவா? அப்பாவின் பாதம் தொட்டு நொடி முதல் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் தேவையற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உனக்கான சூழ்நிலைகள் நீ உணரும் பொழுது இனி உனக்கு அப்பா சொல்லித்தரும் பாடங்கள் ஒவ்வொன்றிலும் மகிழ்ச்சியும் தானாகவே பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா உனக்காக நான் ஒவ்வொன்றையும் நடத்துகின்ற இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் நீ சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும். எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் தெய்வத்தின் அருளோடு உனக்கு நன்மைகளை உருவாக்க வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. எந்த நிலையிலும் என் குழந்தை மனம் கலங்கி நிற்கக்கூடாது. உன்னோடு உன் அப்பா துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உன் வெற்றி என்றும் என்றென்றும் எந்த இடத்தில் நின்று பேசும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலைகளிலும் என் குழந்தை நீ வாழ்வாய். இந்த அப்பாவின் பொற்பாதத்தை தொட்ட என் குழந்தை இந்த இரவில்
என் குழந்தை பாதத்தை தொட்ட என் குழந்தைக்கு உன் மீது ஒரு உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவை நீ நிச்சயமாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறத்தான் போகிறாய். உன் மீது உண்மையான அன்பு கொண்டும் உன் வாழ்க்கையின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டும் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் இந்த அன்பை என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கென நீ பிறக்கத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். கனவிலும் நினைத்து பார்த்திடாத அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கை நடக்கப் போகிறது. அதை நடத்தி தரப்போகின்றேன். சந்தோஷமாக இரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.